நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். நெல், நான் உன்னை விடப்போவதில்லை, நான் உன்னை விடப்போவதில்லை. விக்ரமா, பார்த்தாயா? என் பின்னால் ஓடி வராதே. உன் பிடிக்குள் அடங்குபவன் இந்த வேதாளம் அல்ல. என்னை பிடிக்கும் முயற்சியில் உன் நேரத்தை பாழாக்கிக் கொள்ளாதே. உனக்கு புரியவில்லை. முரட்டுத்தனமாக என்னை அந்த முட்டாள் யோகியிடம் கொண்டு போகிறாய். அவன் சுகிநல பிண்டம், பெரிய மோசடிக்காரனை நம்பி நீ ஏமாறுகிறாய். பார்த்து கொண்டே இரு. தன் காரியம் முடிந்தவுடன் நன்றியை மறந்து அவன் உன்னை சந்தியில் நிறுத்தி விடுவான். நடையின் களைப்பு தீர உனக்கும் பொழுதுபோக ஒரு நல்ல கதையை சொல்லுகிறேன். நீயும் ஒரு மன்னன், உன்னை போல் ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு சேனாதிபதி. அந்த கதையை சொன்னால் மிகவும் சுவையாக இருக்கும். கனகபுரம் என்று கேட்டதுண்டா? அது ஒரு அழகுமிக்க நகரம். அதற்கு அரசன் யசோதரன். நேற்று வரை இளவரசனாய் இருந்தவன் மன்னன் திடீரென்று இருந்து போய்விட்டதால் அவன் மகன் உடனே மக்களுக்கு துண்டு உரிய சிம்மாசனத்தில் அமர்ந்தான். வரலாற்றிலேயே எத்தனையோ மன்னர்களின் கதைகள் உண்டு. அதிலே சாதனைகளும் தியாகங்களும் உண்டு. தனது நாட்டு மக்களை தன் கண்போல் மதித்தவர் சிலர் தான் உண்டு. அந்த சிலருக்குள்ளும் சிறந்தவன், சரித்திரம் படைத்தவன், மனிதாபிமானம் உள்ளவன் இந்த யசோதரன் மட்டும்தான். மக்களும் யசோதரனை அன்போடு நேசித்தார்கள். நாட்டிலே நல்ல வளமும் இருந்தது. கேள்மன்னா, அமைதியாக நாட்டை நல்ல நிலையில் நடத்தி செல்ல நல்ல கடமை உணர்ந்தவர் அமைச்சர், நம்பிக்கையுள்ள காவலர். பொதுவாக காவலர்களால் தான் பிரச்சனைகளே வரும். அதையெல்லாம் சமாளிக்கத்தான் வேண்டும்.
ராஜா யசோதரனின் சபையிலும் ஒரு நாள் ஒரு பிரச்சனை. ஆடியே மயக்குகிறாளே, அவளுக்கு எந்த ஊர்? ஊரை பற்றி என்ன? ராதே கோவிந்தா, போட்ட திட்டத்தை முடித்து வை. பொறுமையாக இருங்கள். மன்னருக்கு இளை பார்க்க அழகாக இருந்தது ஆட்டம் என்று. ஆடல் மங்கையருக்கு எந்த ஊர்? எனது நாட்டு கலைஞர்களா, மாற்றான் தோட்டத்து மலர்களா? என் மன்னவா, ஆணையிட்டால் விவரம் சொல்வேன். சொல். மன்னவா, இவர் நமது நாட்டின் வணிகப் பெருமகன் குணசீலர். இவர்களை அழைத்து வந்தவர் இவர்தான். இந்த குணசீலர் இந்த கலாராணிகளை உங்களிடம் விற்க வந்திருக்கிறார். இவர்கள் தாதி பெண்ணாகவும் இருப்பார்கள். விரும்பி அழைத்தால் ஆடி பாடி இன்பமும் வழங்குவார்கள். இந்த மகத்தான கலைஞர்கள் மன்னருக்கு தாதி பெண்களாவதா? என் முன்னே சின்னத்தனமாக பேச நீ துணிந்தது எப்படி? எச்சரித்து விடுகிறேன், இனிமேல் என் முன்னே பண்பிழந்து இப்படியெல்லாம் பேச முனையாதே, துணியாதே. நல்ல கலைஞர்களை நான் என் நாட்டின் சொத்தாக்க விரும்புகிறேன். உங்கள் முடிவென்ன வணிகரே? வணிகர்களுக்கு வியாபாரத்திலே எண்ணற்ற கற்பனைகள் இருக்கும். செல்வம் சேர்க்க எப்படியும் செய்வீர்கள். லாப நோக்கத்தில் எதற்கும் தயங்க மாட்டீர்கள். இந்த இரு நாட்டிய பெண்களும் தாதி பெண்களா? தங்களின் எதிர்பார்ப்பினை சொல்லும். 1000 பொற்காசுகள் மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. குணசீலரே, அப்படியே தருகிறேன். உமது 1000 பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு இவர்களை சுதந்திர கலைஞர்களாக வாழவிடுங்கள். வணிகப் பெருமகனே, பொருள்களை விற்பனை செய்யுங்கள், கலைஞர்களை விற்காதீர்கள். அவையோர்களே, கவனியுங்கள். அரசு பணியில் இருப்பவர்கள், அரசாங்க அதிகாரிகள் அரசனுக்கு நல்லவர்களாக நடப்பதற்கு முன்னால் மக்களின் நலனை சிந்தியுங்கள். நேர்மை தனி மனிதனிடம் இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது, எனக்காக அல்ல. நேர்மையானவன் யசோதரன். அவன் கொள்கைகள் உயர்ந்தவை. ஏனென்றால் அவன் நல்லதை யோசிக்கிறான், நாட்டை நேசிக்கிறான், மக்களை நேசிக்கிறான். பாவம் விதி விளையாடியது. யசோதரனின் அமைதியான வாழ்வில் அழகி ஒருவள் குறுக்கிட்டாள். அவனுடைய நகரத்தில் பணக்கார சீமான் ஒருவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் அழகு நிலவு, ஆனந்த கனவு. அந்த சீமான் தன் மகளை ஒரு ராஜகுமாரியைப் போல் சொகுசாக வளர்த்தான். இப்படி ஒரு அழகிக்கு எப்படி மணமகன் அமைவானோ என்று அந்த பெற்றோருக்கு ஒரே கவலை. தங்க மகளே, உனக்கு தாலி கட்ட தகுதி உள்ளவன் எங்கிருக்கிறான்? யார் இருக்கிறான்? மன்னன் தான் உனக்கு மாலையிட தகுந்தவன், அவனையே கேட்டுவிடுகிறோம் என்று முடிவு செய்தார்கள் அந்த பெற்றோர்கள். சீமான் மகள் செங்கோலைந்து மன்னனுக்கு மாலையிடக்கூடாதா? கேள்விக்கு பதில் வாங்க அரண்மனைக்கே ஒரு நாள் சென்றான் சீமான். மன்னியுங்கள், அறியாத இடத்தில் அவர்கள் மகளை காண போய்விட்டு பிடிக்கவில்லை என்றால் அது நேர்மையில்லை. சுசித்ரசேனா, விசித்திரசேனா, மன்னவா, வழக்கங்களை மதிக்கிறேன். உரிமை வழி வந்த பொறுப்பினால் இந்த நாட்டின் மன்னவன் நான். பெண் பார்க்க சொல்லுங்கள். எனக்கேற்றவள் என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் எங்கள் திருமணம் நடக்கும். உத்தரவுப்படி மன்னா. அமருங்கள். அப்படியே ஆகட்டும். இதுதான் பெண்ணா? ஆம், அப்படித்தான் இருக்கும். ஓவியமா, அழகு காவியமா, தேவி இவள் மன்னரின் தேவியாவாள். வணக்கம் தேவி, வருங்கால ராணி, எங்களுக்கு விடை தாருங்கள். எப்படி இருந்தது? சாப்பாடு அருமை. அட, சாப்பாடு அல்ல, பெண் பெண் பெண்ணை அழகி. ஓஹோ, வர வேண்டும், வர வேண்டும். எங்கிருந்து வருகிறீர்கள்? ராதே கோவிந்தா, நல்ல சகுனம். சொல்லு. 1000 பொற்காசு ஐயாவுக்கு வணக்கம். ஒரு மிகப்பெரிய காரியத்தை முடித்து விட்டு வருகிறோம். ஆம், எமது மன்னருக்காக ஒரு ராணி. கோமகள் யார்? எனக்கும் சொல்லுங்கள். நமது சீமானின் மகள். ஓஹோ, ஓ, நிஜமாகவே பேரழகு பெண்தான். உலகத்தில் அவளை போல் இல்லை. மன்னர், ராதே கோவிந்தா, மன்னர் அவளை பார்த்தாரா? இல்லை, மன்னருக்கு நேரம் கிடையாது. நான் பார்த்தேன். மன்னருக்கு என் மீது அத்தனை நம்பிக்கை. இது விளையாடுகிறது. மன்னர் என்பதால் பேசுகிறேன். எனக்கு மனசாட்சி இருப்பதால் என்னால் மறைக்க முடியவில்லை. அப்படியெல்லாம் பேசாதீர்கள். என்ன செய்ய? பெரிய விபத்து ஏற்பட இருக்கிறது. மகாராஜா யசோதரர் அன்றே சொன்னார், நன்மை செய்ய நாட்டை நினைப்பீர்கள், நாட்டுக்காக வாழுங்கள், நேர்மைதான் நாட்டுக்கு நல்லது. ராதே கோவிந்தா, முட்டாள்களுக்கு புரியுமா?
அழகு சுந்தரி. அவளைப் போல் அப்சரசன் அங்கேயே அரசர் மாலையிட்டால் அதன் விளைவு என்ன தெரியுமா? நாடு தரைமட்டமாகிவிடும். நமது கொடி கோட்டையிலே இருக்காது. விசித்திர சேனரே, வணிகருக்கு கரினா நிறுத்தையா, எதிரே நிற்கிறார். மன்னர் மேல் உள்ள அன்பினால் அப்படி சொன்னேன். இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்திவிட்டால், அவள் நாட்டிலே காலடி வைத்தால், ராதே கோவிந்தா, அழப்போவது நீங்களும் இல்லை. ராதே கோவிந்தா, ராதே நான் வருகிறேன். ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா. மன்னவா வணக்கம். சொல்லுங்கள், என்ன விஷயம்? மன்னவா, அந்த பெண் தங்களுக்கு ஏற்றவள் இல்லை. ஏன், என்ன குறை? குரங்கு போல் முகம், கோமாளி நடை, தெத்துப்பல். மன்னவா, மன்மதன் போல் இருக்கும் உங்களுக்கு பொருத்தமே இல்லை. இல்லை. நல்லது நல்லது, அவரிடம் சொல்லுங்கள் எனக்கும் சம்மதம் இல்லை என்று. இந்த திருமணம் நடக்காது. சொல்கிறோம் மன்னா. இதில் யாரை குற்றம் சொல்வது? சீமான் தன் மகளிடம் உயிரையே வைத்திருந்தார். தன் மகளுக்கு வேறு இடத்தில் வரணும் பார்த்தார். அவர் யாரென்றால் அதே அரசனுடைய சேனாதிபதி. நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த உரிமையில் மகிழ்ச்சியில் அவர்கள் இருவரும் தனிமையில் சந்தித்தார்கள். அங்கு பார்த்தீர்களா? கண்ணு கெட்டிய தூரம் வரை பார்த்தேன். எதிரி நாட்டரசன் இங்கே ஆக்கிரமித்தானால் நமது பாதுகாப்புக்கு என்ன வழி? நம் நலன் கருதி இங்கிருந்து அந்த இடத்திற்கு ஒரு மாபெரும் சுவர் எழுப்ப வேண்டும். எழுப்பத்தான் வேண்டும் மன்னா. செல்வம், வாருங்கள் அங்கு. குதிரை எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. இதன் மேல் நான் உட்கார வேண்டும். உனக்கு குதிரை சவாரி தெரியுமா? நான் பரிசு வாங்கி இருக்கிறேன். சும்மாவா வளர்க்கிறேன்? எனக்கு தெரியாது. வா வா. வா. போதும், நில். திரும்பி போய் விடலாம். நில், நில். திருப்பங்கள் வரும் நேரம் திரும்பி தெரியாது. போய் விடலாம். மன்னா. என்ன விஷயம்? தெரியவில்லையா? இது முரட்டு குதிரை. திரும்ப என்று சொன்னால் திரும்ப மறுக்கிறது. நான் உன் குதிரையை திருப்பி விடுகிறேன். வா. இதற்கு என்ன பரிசு? பரிசா? ஆனால் இப்போது தர என்னிடம் ஏதுமில்லையே. புன்னகை முத்துக்கள் இருக்கிறது. அந்த முத்துக்கள் சிந்தட்டும். அந்த நிலவு இங்கே இறங்கி வந்ததா? இப்போதே செல்லுங்கள் அவள் பின்னால். சென்று அவள் முகவரியை கேளுங்கள். என் சொப்பனத்தில் கூட இப்படி ஒரு சுந்தரியை இதற்கு முன் பார்த்ததில்லை. அவளை என் ராணியாக்கிக் கொள்ள வேண்டும். போதும், நில். போ, திரும்பி போ. முரட்டு குதிரை. பார்த்தீர்களா? சொன்னால் திரும்ப மறுக்கிறது. வருகிறேன் மன்னா. விடை வேண்டும் அல்லது விளக்கம் வேண்டும். உலகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை சேனாபதி. என் கண்கள் இன்று வரை இத்தனை அழகை நேருக்கு நேராக பார்த்த அனுபவமே இல்லை. நான் அவளை கண்டேன், அப்படியே நின்றேன். அவள் அழகு என்னை அடிமையாக்கி விட்டது. கற்பனையிலும் கண்டதில்லை அப்படியொரு பெண்மணியை. இப்போது என்ன செய்ய? இப்போது என்ன செய்ய? அரசரிடத்தில் இதை போய் சொன்னால் அதுதான் நல்லது. இரு. சரி, அரசர் உண்மையை சொன்ன கோபத்தில் நம்மை தூக்கிலே தொங்க விட்டால்? அப்படி தொங்க விட்டால் அழுது கொண்டே சிரிப்பேன். உண்மையை சொன்னால் நம்பாத உலகம் என் இதயத்தின் ஏக்கத்தை எப்படி சொல்வது? புரியவில்லை சேனாபதி. மன்னா, இன்பத்துக்காக அல்ல, என் இதயத்துக்காக
ஒரு நல்ல பெண்ணை மணந்து கொண்டு ராணியாக்கிக் கொள்வது தவறாகுமா? ராணியாக அமர்பவள் அழகியாக இருந்தால் நாட்டுக்கு தீமையா? இல்லை மன்னவா, மனம் திறந்து சொல்கிறேன். மனதுக்கேற்ற கன்னியை மணந்து கொள்வது வாழ்வுக்கு வளமாகும். அப்படி இன்றைய அரசன் மனதுக்கு இசைந்தவளை மணக்காதிருந்தால் துயரங்கள், ஏக்கங்கள் நாட்டை, நம் மன்னனை அமைதி இழந்துவிடச் செய்யும். அது அரசனுக்கு அழகல்ல. சொல்ல வந்ததை சொல்லுங்கள். மன்னாயங்களை மன்னியுங்கள். சேனாபதி, நீங்கள் போய் அந்த பெண்ணின் தந்தையிடம் என் சார்பில் மன்னிப்பு கேளுங்கள். சில நிர்பந்தங்கள் திருமண ஏற்பாட்டிலே குறுக்கிட்டதினால் அப்படியொரு தவறு ஏற்பட்டது. அவரிடம் சொல்லுங்கள், நான் அவருடைய மகளை மனப்பூர்வமாக மணந்து மகாராணியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அப்படியே மன்னவா. இதே மாளிகைதான். என்ன சித்திரசேனரே, இங்கே வந்தால்? கல்யாண பெண் இங்குதான் இருக்கிறாள். இந்த அழகைத்தான் அரசர் யசோதரர் பார்த்தார். அவர் பெற்றோரிடம் பேச சொன்னார். அவள் சித்திரசேனரே எனக்கு நிச்சயிக்கப்பட்டவள். அழகே பிரச்சனையாகிறது. சோதனை எதற்காக? மன்னர் ஏன் சொன்னார்? மன்னருக்கு நான் எப்படி சொல்வேன் இதை? வாருங்கள் சித்திரசேனரே. எங்கே? அரசரிடத்தில் போய் இதை சொல்லலாம். தவறை தடுக்க செல்லத்தான் வேண்டும், எடுத்து சொல்லத்தான் வேண்டும். இல்லை சித்திரசேனரே, அதை சொல்லாதீர்கள். என் மன்னருக்கு அமைதி தர வேண்டும். என்ன நியாயம் இது? பெண் என்றால் அவள் பொம்மையா? அடுத்தவர் மனைவியை அப்படி சொல்லாதே. இந்த அரசருக்கு சேவை செய்வது என் முழு முதற் கடமை. பொறுப்புள்ள தளபதி நான். எனக்கென்று வாழேன், நாட்டுக்காக வாழ்வேன். என் பெற்றோர் முன்னோர்கள் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தார்கள். ஆகையினால் மன்னருக்கு என்னை அர்ப்பணிப்பேன். எனக்கென்று வாழ்வில்லை. நான் சேனாபதி அல்லவா? கடமைக்காக, காவலனுக்காக என் உணர்வை, உடைமையை விட்டுக் கொடுப்பேன். தளபதியை பாராட்டுகிறேன். இந்த அழைப்பிதழின் தலைப்பிலே பெருமைக்குரிய தியாக மனிதன் சேனாபதி என்று போட்டது ஏன்? ஆம் மன்னா, நமது நாடே நன்றி கூற வேண்டிய மாபெரும் மனிதர் அவர். அவர் மட்டும் விட்டு கொடுக்கவில்லை என்றால் இங்கு மங்களவாத்தியம் முழங்காது, கல்யாணம் நடக்காது. மூடி மறைத்து பேசினால் புரியாது. மன்னவா, சேனாதிபதிக்காக ஏற்கனவே அந்த கன்னிகை நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். முகூர்த்தமும் வைத்து விட்டார்கள். அதன் பிறகுதான் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று உங்கள் வாழ்வுக்காக சேனாதிபதி தன் வாழ்வை தியாகம் செய்துள்ளார். மன்னவா, என்ன இது? இது மன்னரின் ஆணை. அரசர் ஆணை மறுக்கப்படக்கூடாது. உண்மையை அறிவேன். போடுங்கள். கடைசியில் அரசன் யசோதரனின் ஆணைக்கிடங்க சேனாதிபதியின் திருமணம் காதலித்த அந்த கட்டழகியுடன் முடிந்தது. உனக்கு மனித மன இயல்புகள் முழுதும் தெரியும், மார்க்கங்களும் தெரியும். மன்னவனே, தக்க பதில் சொல். யார் தியாகம் பெரிது? அரசனுடையதா, சேனாபதியுடையதா? சேனாதிபதியின் தியாகம் தான். அட, என்ன சொல்லுகிறாய் ராஜவிக்ரமா? ராஜாவாய் இருந்தும் கூட ஒரு கன்னியின் காதல் உணர்வை கௌரவித்து அன்புடன் தளபதிக்காக அவர்தான் விட்டுக் கொடுத்தார். ஒரு வகையில் இது சிக்கல் மிகுந்த கதை. ராஜா யசோதரன் அந்த மங்கையின் மீது பைத்தியமானார். அந்த கோல கிளியை பலமுறை பார்த்த பிறகு மனமிழந்து உயிருக்கும் மேலாக அவளை மதித்த பிறகு சேனாதிபதி அவளை விட்டுக் கொடுத்தான் அல்லவா? அது ராஜா சந்தோஷத்துக்குத்தானே உயர்ந்த தியாகம் அல்லவா? ஒரு கணப்பொழுதில் நிச்சயித்து தியாகம் செய்தானே தன் உயிரை. சேனாதிபதியின் தியாகம் மிக பெரியது. அந்த நிலைமையில் அவன் மௌனமாக இருந்து மனிதரில் மாமனிதன் போல் நடந்து கொண்டான். நன்றாய் சொன்னாய் விக்ரமா.
தியாகம் சேனாதிபதியுடையதுதான். மன்னா, தீர்ப்பளிப்பதிலே நீயும் மாமனிதன்தான். ஏற்கனவே சொன்னேனே, பதில் சொன்னால் போவேன் என்று. நீ சொன்னாய், நான் போகிறேன். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன்